ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காயை வச்சு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டான தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு 10 days வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வீணாக போகாது. அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான 5 முருங்கைக்காவை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண முருங்கைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வெந்திருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போது இதில் இருக்கிற முருங்கைக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வேக வச்சுருந்த அந்த தண்ணியில் நம்ம தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 5 முருங்கைக்காய்க்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஊறிடும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வேக வச்சுருந்த முருங்கைக்காயிலேருந்து உள்ளார இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தோலை எடுத்து போட்டுடலாம். இது மாதிரி கத்தி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இது மாதிரி எல்லா முருங்கைக்காயிலேருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் முத்தலான முருங்கைக்காயாக இருந்ததுனால விதையெல்லாம் இருக்குது. ஸோ இது நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, விதையெல்லாம் அரைஞ்சிடுச்சு. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு நான் கடை மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலை, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண இந்த வெறும் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வீட்டிலே மிக்சியில் அரைச்ச பவுடர்ன்றனால கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு நம்ம 5 முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். ஸோ 5 to 6 ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெறும் மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதில் கடை மிளகாய் தூளும் சேர்க்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் அதில் மிளகாய் வெடிப்பு ஸ்மெல் வரும். அதனால் முடிஞ்சால் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து நல்லா கெட்டியாயிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்காயோட அந்த சாந்து சேர்த்துடலாம். மிளகாய் தூளும் புளியும் இந்த முருங்கைக்காய் சாந்தில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது முருங்கைக்காய் தொக்கில் மிளகாய் தூளோட அளவும் உப்போட அளவும் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிளகாய் தூள் அளவு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முருங்கைக்காய் தொக்கு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். ஸோ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நம்ம கொதிக்க விட்டு இது மாதிரி திக்கானதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இந்த முருங்கைக்காய் தொக்கு இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நாள் அளவுக்கு வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் தொக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.
ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.